சாரி, ஸ்டார்டிங்கே ஒரு சவுண்ட் போட்டாச்சு இல்லை, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஹேட் மை லன்ச். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் யாரும் எதுவும் நினச்சிடாதீங்க. கொஞ்சம் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, இன்றைக்கி எங்கள் கிட்டே இருக்கிற ராம் டெம்பிளில் சில ஈவெண்ட்ஸ் ஆச்சு. ஸோ அவங்க என்னை பர்சனலாக இன்வைட் பண்ணியிருந்தாங்களா. ஸோ நான் டெம்பிளுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே 10 ஆச்சு. ஸோ மெய்டு 10:30க்கு வந்துடுவாங்க. ஸோ டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் அப்படின்ட்டு நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் சரி லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறமே டைரெக்டாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இஃப் எனி கேஸ் லேட் ஆச்சுன்னா ஐ எம் ரியலி வெரி சாரி. ஓகே ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ப்ரைட். அண்டு நீங்கள் கேட்குறீங்க ஐஸ்வர்யா. ஓகே, ஸோ வி ஆர் வெரி க்ளோஸ் டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நான் டெய்லி சொல்லிகிட்டே இருக்கேன். பட் நோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் டு அவர் சேனல். ஸோ ப்ளீஸ் யாராவது புதுசாக கேட்குறீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கேளுங்க. ஸோ தட் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் யா லைக் பண்ணுங்கள். 300 200 300 400 மெம்பர்ஸ், சம்டைம்ஸ் 500 மெம்பர்ஸ் கூட பார்ப்பீங்க. பட் அங்கே லைக்ஸ் பார்த்தா 40-50 தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் ஸ்டோரிஸு சேனலு நிறைய மெம்பர்ஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ தட் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். எனக்கும் ஓகே புது ஸ்டோரிஸு நல்ல ரொமான்டிக் ஸ்டோரிஸாக சொல்லலாம், இவங்களுக்கு த்ரில்லர் ஸ்டோரிஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு நானும் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, அண்டு எல்லாருக்கும் ஸ்டோரி பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வெரி சூன் தெரியாது, வெரி சூனுன்னு தான் சொல்லுவேன். பட் எல்லாரும் பாருங்கள், கருணாவோட சேனலில் எந்த சாங் வருது, எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்க போகுது, என்னென்ன எமோஷன்ஸ் எல்லாம் கேரி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ண போகிறீங்க. ஒரு நாள், ஏதோ ஒரு நாள் நான் டைரக்ட் பண்ண போகிறேன். அப்போது லைக் வேணான்னு சொன்னாலும் உங்கள் கையை டைரெக்டாக லைக் பட்டன் மேலுக்கு தான் போவோம் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனுக்கும் போகும், லைக் பட்டன் மேலுக்கும் போகும். புதுசாக வரவங்களுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேடம் ஏதோ புதுவாக ஏதோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு. அந்த டேக்காக வெயிட் பண்ணணும் எல்லோரும். எனிவேஸ், வித்தவுட் லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஓகே, ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஐஷு வந்து தேவாவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்டு தேவா வந்து ரொம்ப டயர்டாகிட்டு தூங்கும்போது ஐஷு வந்து அவங்களுக்கு சின்னதாக ஒரு லிப் கிஸ் கொடுப்பாங்க. பட் அவங்க பாடியில், ஐஷுவோட பாடியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. லைக் ஷிவரிங்கோ, ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகிறதோ எதுவும் இல்லை. ஸோ அது ஐஷு புரிஞ்சுக்கிட்டாங்க. தட் அவங்க சைடில் இருந்து ஏதாவது அப்ரோச் இருந்தால் எதுவும் இல்லை. பட் தேவா சைடில் இருந்து ஏதாவது அப்ரோச் வந்துச்சுன்னா அந்த லவ் அவங்களால தாங்க முடியாமல் ஹார்ட் பீட் ரொம்ப ரேஸ் ஆகிட்டு பேனிக் மாதிரி ஒரு ஷிவரிங் வருது. ஸோ இது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ப்ரீவியஸ் எபிசோடில். அண்ட் வந்து ஜரீனா வந்து ஒரு நான் ஒன்று அடாப்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அவங்கள முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, தேவாக்கிட்ட, அவங்க வீட்டில் அம்மாக்கிட்ட எல்லார்கிட்டேயும் பேசிட்டு ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் அவங்க ஜரீனாவுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ ஐஸ்வர்யாவை ஐஷாவை தான் மாற்றுருவாங்க ஜரீனா அண்ட் ஃபேமிலி. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போது பார்க்கலாம். ஸோ அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக இனிமேல் என்னென்னா, ஐஷு வந்து டிசைட் ஆகிட்டாங்க இல்லையா, தட் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். இனிமேல் தேவாக்காகவாவது அவங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்கணும், ஏர்னிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு தானே சரினா வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸில் வந்து இவங்க சைக்காலஜி
சைக்காலஜிக்கு அப்புறம் ஆக்யூபஞ்சர் இதெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்லோவாக அது போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்டடீஸ் எல்லாம் நல்லபடியாக போயிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் இவங்க முஸ்லீம் இதாக மாறிட்டாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் இருக்கும். லைக் குரான் எப்படி படிக்கிறது, அப்புறம் அவங்க ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு கோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோர்சஸில் கூட ஜாயின் பண்ணிவிட்டு அது கூட பேரலாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஐஷு. அண்ட் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஐஷுவுக்கு. ஸோ அவங்களும் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இப்படியே அவங்க லைஃப் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. ஒரு சைடு எஜுகேஷன், ஒரு சைடு சம் ஒர்க்கு. பிகாஸ் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இல்லையா, தட் இனிமே தேவாவை அவங்க அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும், இனிமேல் அதுக்காக கூட நான் தான் ஓடணும், எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் அவங்க டிசைட் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களும் ஜாப்க்காக அப்படி இப்படின்ட்டு ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பிஸியில் என்னென்னா வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக தேவாவை போய் பார்க்குறதோ, இல்லை தேவா கூட அவங்க காலேஜ் படிப்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களும் அவங்க எஜுகேஷனில் அவங்களும் பிஸி ஆகிட்டு எப்போவாவது மீட் பண்ணுவாங்களே தவிர அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பட் டெய்லி சேட் பண்ணுவாங்க. சேட்டில் ரொம்ப ரொமான்டிக்காக சேட் பண்ணுவாங்க. பட் டைரெக்டாக மீட் பண்ணும்போது மட்டும் தேவா அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வரும்போது ரொம்ப ஹார்ட் பீட் எல்லாம் அது அப்படியே இருக்குது இன்னும் கூட. பட் சேட் பண்ணும்போதோ இல்லை வீடியோ சேட்டில் பண்ணும்போது, இந்த மாதிரி டெக்ஸ்ட் சேட்டில் பண்ணும்போது ரொம்ப ரொமான்டிக்காக எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் கூட அவங்க பேசிட்டே இருப்பாங்க மொபைலில். அண்டு ரொமான்டிக் வீடியோஸை ஷேர் பண்ணுறது, ரொமான்டிக் டெக்ஸ்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கும். அண்டு ஐஷு வெரி குட் சிங்கர் இல்லையா. ஸோ எப்போவாவது தேவா எனக்கு இந்த பாட்டு நீ பாடு, நீ பாடிட்டு எனக்கு சென்ட் பண்ணு, நான் அதை அப்படியே கேட்டுக்கிட்டு தூங்கிடுறேன். இந்த மாதிரியெல்லாம் அவங்க நடுவில் ஹாப்பியாக அந்த இது போயிட்டே இருக்குது. ஸோ ஹாப்பியாக அவங்க லைஃப் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஃபியூ மந்த்ஸுக்கு அப்புறம் கொரோனா நமக்கு வந்துச்சு இல்லையா, 2019 COVID-19. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்தப்போ லாக்டவுன், ஃபியூ டேஸ் லாக்டவுன் போட்டாங்க இல்லையா. அந்த லாக்டவுன் டைமில் நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் இவங்களுக்கு காலேஜ் இல்லை. ஸோ வெளியே போய் ஒர்க் பண்ணணுன்னா ஜாப்ஸும் இல்லை, பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தேவாவுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை டு கோ அவுட் அண்ட் ஒர்க். வெளியே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ லாக்டவுன் மூலமாக அவங்க வீட்லேயே இருந்துட்டாங்க. பட் ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் ஐஷு என்னென்னா அவங்க ஆல்ரெடி அவங்க எப்பவும் ஒரு வாலண்டியரை நிறைய டைம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ட் மோரோவர் அவங்க அந்த டைமுக்கு ஆக்யூபஞ்சர் கூட ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அவங்க ட்ரைனிங் பீரியடில் இருப்பாங்க. இப்போது MBBS படித்தவங்களுக்கு ஹவுஸ் சர்ஜன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஹவுஸ் சர்ஜனில் தானே எல்லாம் அவங்க பேஷண்ட்ஸை பார்ப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஆக்யூபஞ்சரில் கூட அது இருக்கும். ஸோ யாராவது பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீடில்ஸ் போடுறது, என்ன பாயிண்ட்ஸு என்ன, அவங்க பல்ஸ் ரீட் பண்ணுறது, அதை வச்சு அவங்களுக்கு எங்கே தான் நீடில் போடணும், அந்த மாதிரி ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஆக்யூபஞ்சர் கற்றுக்கிட்டிங்கன்னா, பிகாஸ் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, நானும் கற்றுக்கிட்டேன். பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணல. சர்டிஃபிகேட் மட்டும் இருக்குது எனக்கு, தட் ஐ ஃபினிஷ்ட் மை டிப்ளமா இன் ஆக்யூபஞ்சர்ன்ட்டு. ஓகே, எனிவேஸ். ஸோ இவங்க என்னென்னா டாக்டர்ஸு, ஆக்யூபஞ்சரிஸ்ட்டு. ஸோ
அண்டு அவங்க என்ன ஸோ என்னென்னா இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வெளியே போயிட்டு ஃபுட் சர்வீஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ண மூலமாக இவங்களுக்கு என்னென்னா ஃபுட் சர்வீஸ்க்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கவர்மெண்ட்டு மூலமாக அவங்க அப்ளை பண்ணதும் அவங்களுக்கு என்னென்னா பேட்ஜஸ் வரும். அந்த பேட்ஜஸ் என்னென்னா பைக்குக்கு ஒட்டிக்கிட்டு அவங்களுக்கும் அந்த அந்த பேட்ஜ் அந்த பைக் மேலே இருக்குன்னா எந்த போலீஸு அவங்கள ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அவங்க ஹாப்பியாக போயிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணலாம். யாராவது வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி வேணும்னு கேட்டாலும் அவங்களுக்காக அந்த வெஜிடபிள்ஸு க்ராசரிஸு இந்த மாதிரி வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி அவங்க சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு நிறையா காசெல்லாம் வந்து பிகாஸ் கொரோனா டைமில் வெளியே போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது காமன் பீப்புளுக்கு. பட் இவங்க அந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக சர்வீஸ் சார்ஜஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஐஷு அண்ட் ஜரீனா. ஸோ அவங்க வீட்டில் சமையலெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் வாண்டட் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க கொரோனா டைமில் ஐஷு அண்ட் ஜரீனா. ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது. இந்த ஃபஸ்ட் கொரோனா டைமில் வந்து தேவா அவங்க அம்மாவுக்கு லைட்டாக அந்த கொரோனா சிம்டம்ஸ் லைக் ஸ்மெல் இல்லை, டேஸ்ட்டு தெரியல, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ பட் இமீடியட்டாக அது பெரிய சீரியஸாக போகாது. இமீடியட்டாக அவங்க அதெல்லாம் நார்மல் குவாரண்டைனில் இருந்து சின்ன சின்ன மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்ததும் அது நார்மலாக செட் ஆயிரும். அவ்வளோ பெரிய சீரியஸாக ஒன்றும் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாச்சு. அண்டு செகண்ட் டைமும் எங்கேயோ தேவா அவங்க அம்மா வந்து ஒரு அவங்க ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள அங்கே அந்த பிளேஸ்க்கு போவாங்க. கரூர்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏரியா பேர். ஸோ நான் அங்கே தான் படித்தேன், கரூர் பப்ளிக் ஸ்கூல். ஓகே. ஸோ கரூருக்கு போவாங்க. அங்கே கரூருக்கு போனதுக்கப்புறம் அங்கே மறுபடியும் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு எப்படி வருவாங்க அப்படின்ட்டு தேவா ரொம்ப டென்ஷனில் இருக்கும்போது தேவா வந்து ஐஷுவுக்கு கால் பண்ணுவாங்க. இப்படி அம்மா இப்படி போயிருந்தாங்க, பட்டு இப்போது மறுபடியும் லாக்டவுன் வந்தாச்சு. ஸோ அம்மாவை எப்படி கூட்டிகிட்டு வரணும்னு தெரியல எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க தேவா. அப்போது ஐஷு வந்து நீ ஏன் டென்ஷன் ஆகிற, டென்ஷன் எதுவும் ஆகாத, நான் இருக்கேன்ல, நான் என்னை யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும்ல, ஸோ நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வர்றேன், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, கூலாயிரு அப்படின்னு சொல்லி ஜரீனா அண்டு தேவா 2 பேரும் சேர்ந்து கரூருக்கு போய் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாஸ்க்கு, க்ளவுசஸ் இதெல்லாம் இப்போது அண்ட் மோரோ ஐஷு வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கிற மூலமாக அவங்க கம்பல்சரி எடுக்கிற வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஹெல்த்து கூட ரொம்ப, அதுவும் அவங்க டாக்டர்ஸ் இல்லையா, ஐ மீன் ஆக்யூபெஞ்சரிஸ்ட், டாக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது இவங்கள ஆக்யூபெஞ்சரிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகே. ஸோ அவங்க எப்படியோ அந்த கோர்ஸ் பண்ணுறது மூலமாக அவங்க ஹெல்த் கேரு, அவங்க என்ன தான் இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஹெல்த் பார்த்துக்கிட்ட வெளியே சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அம்மாவை கூட்டிட்டு நிறைய நாளுக்கு அப்புறம் ஓகே தேவாவை பார்க்க, ஐ மீன் தேவா வீட்டுக்கு வருவாங்க அவங்க அம்மாவை தேவா கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மாவை ட்ராப் பண்ணி உள்ளே வருவாங்க. அம்மா கூட உள்ளே வருவாங்க ஜரீனா அண்ட் தேவா ஐஷு கூட. தேவாவை பார்த்ததும் ஐஷுவுக்கு ஃப்யூஸு பிளாஸ்ட் ஆயிரும். எதுக்குன்னா தேவாவோட ஹெல்த் அவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டல்லாக வீக்காக இருப்பாங்க தேவா.
அப்போது ஐஷு வந்து, "ஹே தேவா, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும், "ஒன்றும் இல்லை, ஓகே, ஐ எம் ஃபைன்" அப்படின்வாங்க. "இல்லை, உன்னை பார்த்தியா எப்படி இருக்கியோன்னு, உன் ஹெல்த்தே சரியில்லை, என்ன தண்ணியே குடிக்கிறது இல்லையா?" அப்படின்னு. இவங்க ஆக்யூபஞ்சரிஸ்ட் இல்லையா, ஸோ அவங்கள பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்க தண்ணி குடிக்கிறது இல்லை, சரியாக தூங்கிறது இல்லைன்னது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இமீடியட்டாக அதுதான் கேட்பாங்க தேவாவை ஐஷு. "என்னடி நீ என்ன தூங்குறது இல்லையா, என்ன சரியாக வாட்டர்லாம் குடிக்கிறது இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்போது தேவா வந்து, "அது வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்குது, அந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறேன்ல, அவங்க காசெல்லாம் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் அந்த சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டே இருக்கேன்னா, ஸோ வாட்டர் கூட சரியாக எடுக்கலை, அவ்வளோதான்" அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க தேவா. "உடம்பு சரியாக பார்க்க முடியல என்னால்" அப்படின்னு. அப்போ தேவா வந்து, "என்னாடி நீ என்னை மட்டும் நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, உன் ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு எனக்கு சொல்லிட்டே இருக்கேன், நானும் என் ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிறேன், சரினா கூட என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, நீ என்னடான்னா இப்படி இருக்க" அப்படி இப்படின்ட்டு ரொம்ப திட்டுவாங்க தேவாவை ஐஷு. திட்டினதுக்கப்புறம், "இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி" அப்படின்வாங்க. சரின்னு, "சரி, அப்போது நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்" அப்படின்ட்டு ஐஷு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே பெட்ரூம்குள்ளே போவாங்க. ரெஸ்ட் ரூம்காக அவங்க பின்னாடியே தேவா கூட போவாங்க. போனதும் சார் ரெஸ்ட் ரூமில் இருந்து வந்ததுக்கப்புறம் ஐஷுவை தேவா ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு, "ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி உன்னை, பார்க்கவே முடியல, லாக்டவுன் வேறு, காலேஜுக்கு போக முடியல, வீட்லேயே இருந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது" அப்படி இப்படின்னு பேசுவாங்க தேவா. அப்போது தேவாவை உட்கார வச்சுட்டு, "நீ எல்லாம் இப்படியெல்லாம் ஃபீல் ஆகாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்வாங்க. அப்போது தேவா வந்து, "இல்லை இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாத, நான் தான் உன்னை பார்த்துக்கணும்" அப்படின்னா, "ஏன் நீ என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு உனக்கு இருக்குன்னா எனக்கும் இருக்குல்ல, உனக்காக எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு நீ வீட்டில் தானே இருக்க, உன்னால் வெளியெல்லாம் வர முடியாதுல்ல, அப்போது நான் தானே உன்னை பார்த்துக்கணும்" அப்படின்ட்டு 2 பேரும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு பேசுவாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு, "அம்மா, என்னம்மா தேவாவை அப்படி விட்டுட்டீங்க, நீங்களாவது சொல்லக்கூடாதா அவங்கள ஹெல்த்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், "என்னம்மா சொல்ல, எதுவும் பேச்சு கேட்கவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து என்னமோ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மீட்டிங்னு சொல்லுவாங்க, கான்ஃபரன்ஸுன்னுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க." தேவா வந்து, "போதும்மா" அப்படி இப்படின்ட்டு அவங்களும் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக தேவா அவங்க அம்மாவுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்துடும். பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தடவை கொரோனா அட்டாக் இருக்கு இல்லையா, ஸோ இப்போது அது ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ப்ரீதிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதும் லக்கியாக அவங்க 2 பேரும் வீட்லேயே இருக்காங்க இல்லையா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணால் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒரே ரிப்ளை தான், "சாரி மேம், ஆக்சிஜன் இது சாரி என்ன சொல்லுவீங்க, ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்லை, பெட்ஸ் எல்லாம் காலி இல்லை, ஃபுல்லாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் ஃபுல்லாக இருக்குது, நோ வேக்கன்சி." இது தான் வந்துகிட்டே இருக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்கிட்டே இருந்து. பட் ஏதோ ஒன்று பண்ணணும், எப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜரீனா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தருக்கு கால் பண்ணுவாங்க, ஒரு டிரைவருக்கு கால் பண்ணதும் அவங்க இமீடியட்டாக ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸில் வந்து உட்கார வச்சுட்டு ஏதாவது கிளினிக்காவது பார்க்கலாம் அப்படின்ட்டு சுற்றிட்டே இருப்பாங்க. எங்கே போனாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எங்கேயோ ஒரு 4-5 ஹவர்ஸ் அப்படியே அந்த வண்டிலேயே சுற்றிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன கிளினிக் கிடைக்கும், அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபுல் நைட்டு அவங்களுக்கு ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து அவங்கள ஹெல்த்து, இவங்க பாயிண்ட்ஸ் கூட இவங்க
நீடில் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க தேவா அம்மா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு அவங்களுக்கு ப்ரீதிங் நார்மல் ஆயிரும் பை காட்ஸ் கிரேஸ். இந்த பக்கம் வந்து தேவா ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க. வீட்டில் அவங்கள தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்களாம். ஸோ ரொம்ப டென்ஷனாக கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அம்மா எப்படி இருக்காங்கன்ட்டு. யா ஷீஸ் ஃபைன் அப்படின்ட்டு இவங்களும் ரிப்ளை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு அவங்க அம்மா வந்து ப்ரீதிங் எல்லாம் நார்மல் ஆயிரும். அப்போது மறுபடியும் அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பாரு வந்ததும் தேவா வந்து ரொம்ப டென்ஷனில் அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அழுதுருவாங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், கடவுள் எனக்கு ரொம்ப பயமாச்சு, கடவுள் எங்கே உன்னையும் என்கிட்ட இருந்து பிரிஞ்சிருவாங்களோன்னு அப்படி பயந்துட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப அழுவாங்க. அதுவும் அப்போது ஐஷு வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, எனக்கு நடந்த மாதிரி உனக்கெல்லாம் எதுவும் நடக்காது, ஸோ டோன்ட் வரி, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, அதுவும் நான் இருக்கேன், சரினாம்மா இருக்காங்க, ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கோம், நாங்கள் ஃபுட் சாட் கூட உனக்கு கொடுப்போம், நீ அதை ஃபாலோ பண்ணு ஓகேவா அப்படின்ட்டு தைரியம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஐஷு அண்ட் ஜரீனா. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க பேசிட்டே இருக்கும்போது அதே டே சேம் டைம் நம்ம தேவாவுக்கு ஸ்டொமக் ஏக் ஸ்டார்ட் ஆயிரும். சிவியர் ஸ்டொமக் ஏக் வந்துடும். ஸோ அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, என்னால் தாங்க முடியல, ரொம்ப பெயின் வருது அப்படி இப்படின்னு சொன்னதும் மறுபடியும் ஒரு காரில் தேவாவை கூட்டிட்டு அதே கிளினிக் மறுபடியும் சேம் கிளினிக்கு போனதும் அவங்க வந்து இது 24 hours அப்பெண்டிசைட்டிஸ் ஏதாவதா, இவ்வளோ பெயினில் சஃபர் ஆகிட்டே இருக்காங்க, ஏதாவது அப்பெண்டிசைட்டிஸாக இருக்குமா அப்படின்ட்டு 24 hours ஆப்ரேஷன் பண்ணணும், இதெல்லாம் இப்போ எப்படி இப்படின்ட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கேனிங் இது இருக்கும், என்ன சொல்லுவீங்க, அதை டயக்னோசிஸ் சென்டர் ஆப்போசிட்டில் இருக்குமா, நீங்கள் போய் அங்கே ஸ்கேன் பண்ணிக்கிட்டு வாங்க, ஸ்கேனில் தானே தெரியும் அப்படின்னு சொன்னதும் சரின்னு அங்கே கூட்டிகிட்டு போய் ஸ்கேனிங் எல்லாம் எடுப்பாங்க. ஸ்கேனிங்கில் அப்பெண்டிசைட்டிஸ் எதுவும் இல்லைன்னது தெரிஞ்சு போச்சு. அப்பா அப்படின்னு சொன்னதும் வந்து அந்த டாக்டர் சொல்லுவாங்க, இது இவங்க சரியாக வாட்டர் குடிக்கலன்னு நினைக்கிறேன், யூரினரி இன்ஃபெக்ஷனு வந்துச்சு, ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, ஸோ இவங்க ஃபுல்லாக வாட்டர் குடிக்கணும், நிறையா தூங்கணும், இவங்க ரொம்ப டென்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதும் சரி மேம் அப்படின்ட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லோரும் சொன்னல, நீ வாட்டர் குடிக்கணும் தேவா, நீ வாட்டர் குடிக்காமல் உன் ஹெல்த்தை கெட்டுக்கிற, ஸ்பாயில் பண்ணிக்கிற அப்படின்ட்டு சொன்னதும் சரி நான் இனிமேல் ஹெல்த்தை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீ தூங்கணும், ஃபஸ்ட்டு நீ மெடிசன்ஸ் எடு அப்படின்ட்டு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்கும் ஆக்யூபஞ்சரில், எஸ்பெஷலி இந்த ஸ்பீன் சிக்ஸ் தானே, SP6 நினைக்கிறேன், SP6 இஸ் செடேஷன் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த பாயிண்ட்டை போட்டாலே தூங்கிடுவோம் ஃபுல்லாக. ஸோ மேபி ஐஷு வந்து அந்த மாதிரி செடேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சுருவாங்க, ஃபுல்லாக தூங்கிடுவாங்க தேவா. ஸோ தூங்கினதும் அவங்க அம்மாவுக்கு சொல்லிவிட்டு, அம்மா நாங்கள் டெய்லி வந்துட்டு போவோம், இனிமேல் உங்களுக்கு மெடிசின்ஸு தேவாவுக்கும் மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்க, வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அம்மா வந்து, இல்லை உங்களுக்கு எதுக்கு ட்ரபிள், மாமாவுக்கு கால் பண்ணுமா, அவங்க வந்து எங்களை பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் நான் பேசினா நல்லா இருக்காதான்ட்டு நான் நம்பர் உங்களுக்கு
டயல் பண்ணி கொடுக்குறேன், நீங்களே கேளுங்க அப்படின்ட்டு சொன்னதும் சரின்னு கேட்டால், இல்லைக்கா இது கொரோனா டைமு, இப்போல்லாம் அங்கே வர முடியாது, அதுவும் உங்களுக்கு லைட்டாக கொரோனா வேறு எஃபெக்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நடக்கிற வேலை இல்லை, ஸோ நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க தம்பி சொல்லுவாங்க. சொன்னதும் சரிடா அப்படின்ட்டு அவங்களும் ஓகே, இட்ஸ் ஓகே ஆண்டி, நாங்கள் இருக்கோம், இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஐஷு சொல்லுவாங்க. சரிம்மா அப்படின்னு சொன்னதும் சரின்னு இவங்க கிளம்பி மறுபடியும் அவங்க வேலைக்காக கிளம்பி போயிடுவாங்க. ஸோ வாட் ஹேப்பண்ட் அப்படின்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.